அதாவது இன்றைய அறிவியல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி இந்த சமூகத்தினுடைய பண்பாட்டு வளர்ச்சியாகவும் அது அமைய வேண்டும் என்கிற எண்ணத்தில் இந்த முயற்சி அரியது, சிறந்தது என்பதையெல்லாம் தாண்டி இன்றைய காலகட்டத்தில் மிக மிக தேவையானது என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் காட்சிப்படுத்துகிற போதுதான் கருத்துகள் வலிமை பெறுகின்றன, மக்களை எளிமையாக சென்றடைகின்றன. எங்களை போன்றவர்கள் 1000 மேடைகளில் பேசுகிற கருத்துக்களை திரைப்படங்கள் அரை மணி நேரத்தில் கொண்டு போய் மக்களிடம் சேர்த்துவிடும். ஆனால் அரை மணி நேரத்தில் நல்லவைகளையும் சேர்க்கும், மற்றவைகளையும் சேர்க்கும். எதை கொண்டு போய் சேர்க்கிறது என்பது சிந்திக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. இந்த காலச்சூழலில் ஏன் இப்படி ஒரு படத்தை தயாரிக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் விரும்புகிறார்கள் என்றால், கோடிக்கணக்கான பண சுழற்சி உடைய திரையுலகில் நல்லவைகளை செய்ய வேண்டும் என்பதற்காக இருக்கிற பொருளையும் இழந்துவிட யாரும் தயாராக இருக்க மாட்டார்கள். எனவே இந்த தேவையான முயற்சியை முன்னெடுத்திருக்கிற வடிவேல் சிவா, அவருக்கு உதவியாக இருக்கிற தயாரிப்பாளர்கள், நண்பர்கள், அவர்களினுடைய துணிச்சலை முதலில் பாராட்ட வேண்டும். திருக்குறளை திரைப்படமாக எடுக்கலாம் என்கிற சிந்தனையே பலருக்கு ஆபத்தானது என்று தோன்றும். திருக்குறளை யார் பார்ப்பார்கள் என்றுதான் தமிழ்நாட்டில் கேட்கிற நிலை இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு எத்தனையோ அறிவியல் தொழில்நுட்பங்கள் முன்னேறி இருக்கின்றன. இப்போதுதான் சென்ற வாரத்தில் இருந்து எங்கள் திராவிடம் 100 வலையொலியில் கூட திருக்குறள் பற்றி நானும் வள்ளுவச்செல்வர் கும்பகோணம் புண்ணியமூர்த்தி அவர்களும் உரையாடுகிற ஒரு தொடரை தொடங்கி இருக்கிறோம். தொடங்கும் போதே நான் சொன்னேன், இன்றைய அரசியல் அடிதடிகளை பற்றி பேசினால் 50,000 பேர் பார்ப்பார்கள் என்றால், திருக்குறளை பற்றி பேசினால் 5,000 பேர் பார்த்தாலே வெற்றி தான் என்று சொன்னேன். இன்றைக்கு வரைக்கும் ஒரு வாரத்தில் 3,500 பேர் தான் பார்த்திருக்கிறார்கள். நான் அதை குறைவென்று கருதவில்லை. 3,500 பேர் 3/4 மணி நேரம் திருக்குறள் பற்றிய ஆழ்ந்த உரையாடலை கேட்பதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்பதே நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதனை வடிவேல் சிவா அவர்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்து, ஒரு திருக்குறளுக்கான அந்த குறும்படத்தை மட்டும் நான் பார்த்தேன். தீயினால் சுட்ட முன் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்ட வடு என்கிற அந்த திருக்குறளுக்கு ஒரு 5 நிமிடத்தில் ஓடுகிற ஒரு படத்தை இவர்கள் தயாரித்திருக்கிறார்கள். அதை மட்டும் நான் பார்த்தேன். அந்த படத்தை பார்த்து கொண்டிருக்கிற போதே அந்த குறள் நமக்கு நினைவுக்கு வருகிறது. அதுதான் அந்த படத்தினுடைய வெற்றி. ஒரு பெரியவர், நடித்த தோழரும் இங்கே தான் இருக்கிறார். அவர் தன் மகன் வீட்டில தங்கி இருக்கிறார். நான் அந்த காட்சிக்காக சொல்கிறேன். அந்த வசனம் எப்படி இருக்கிறது, அந்த நாவினால் சுட்ட வடு என்றால் அது என்ன என்பதற்காக அதை சொல்லுகிறேன். தன் மகன் வீட்டில் இருக்கிறார். வயதானவர், தோட்ட வேலையெல்லாம் பார்த்து விட்டு பசி வந்து விட்டது. மருமகளிடத்தில் வந்து, தாய் சாப்பாடு தயாராயிடுச்சான்னு கேட்கிறார். அவ்வளவுதான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, இப்பதான் வேகுது இல்லை, அப்புறம் கொட்டிக்கலாம். அவ்வளவுதான். அது கொட்டுகிறது. அந்த சொல் ஒரு மனிதனை கொட்டுகிறது. அதுதான் தீயினால் சுடுவதை விட கொடுமையானது. அந்த அந்த படத்திலேயே ஒரு காட்சி இருக்கிறது. அடுத்த காட்சியிலே ஒரு குழந்தை அந்த தீக்காயப்பட்டு விடுகிறது. அந்த காயம் ஆறுகிறது, இது ஆறவில்லை என்பதை ஒரு படமாக காட்டியிருக்கிற அழகை நான் பார்த்து ரசித்தேன். சரியாக சொல்ல வேண்டுமானால், இன்றைக்கு என்னால் வர இயலாத சூழலில் தான் நான் இருந்தேன். ஒரு கண் அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஏறத்தாழ 15 நாள்கள் நான் இப்படி வீட்டில் இருந்ததே இல்லை. 15 நாள்கள் வீட்டிலேயே இருந்துவிட்டு இன்று காலையில் இருந்து எங்கள் திராவிட பள்ளி நேர்முக சந்திப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. தோழர் அருள்மொழி பேசிக் கொண்டிருக்கிறார். நான் அங்கு 10 மணிக்கெல்லாம் இருந்திருக்க வேண்டும். ஆனாலும் வடிவேல் சிவா இங்கே என்னை அழைத்து வந்திருக்கிறார் என்பதை விட வள்ளுவர் என்னை இங்கே அழைத்து வந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஒரு சாதாரணமான ஒரு திரைப்பட தொடக்க விழாவாக இருந்தால் மன்னித்துக் கொள்ள வேண்டும், வர இயலாது என்றுதான் சொல்லியிருப்பேன். வள்ளுவரை ஒருவர் திரைப்படமாக்கும் போது வர இயலாது என்று சொல்லுவது தமிழுக்கும் இந்த சமூகத்துக்கும் செய்கிற துரோகமாக இருக்கும். ஆனாலும் ஒரு அனுமதியோடு தான் வந்தேன். 11 மணிக்கு வந்துவிட்டு நான் 10:50க்கே வந்துட்டேன். 11 மணிக்கு தொடங்குங்கள், 11:15க்கு என்னை விட்டுவிட வேண்டும் என்கிற வாக்குறுதியை கேட்டுக்கொண்டுதான் வந்தேன். ஆனால் நிகழ்ச்சி தொடங்கியதே 11:45 தான் என்பதால் அவர்களாலும் தவிர்க்க இயலவில்லை. எனவே நான் பேசி முடித்துவிட்டு உடனடியாக புறப்பட்டால் அதற்காக இந்த அவை என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும். என்றால் அங்கே எல்லோரும் காத்திருக்கிறார்கள். எனவே என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும். வள்ளுவரை பெருமைப்படுத்துவதற்காக நாம் வரவில்லை.
வள்ளுவரால் பெருமை பெறுவதற்காக வந்திருக்கிறோம். அதுதான் உண்மையான செய்தி. 5 மொழிகள் என்பது எனக்கு இன்னமும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாமே நமக்குள் பேசிக்கொண்டு தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு, அமிழ்தம் அவரது மொழியாகும் என்று நாமக்கல் கவிஞர் யாரிடத்தில் சொன்னார் என்றால் தமிழரிடத்திலே தான் சொன்னார். தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, அப்படியா என்று தமிழர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அமிழ்தம் அவரது மொழியாகும் என்று தமிழர்களிடத்துக்கு தான் சொன்னார், அப்படியா என்று கேட்டுக்கொண்டார்கள். இல்லை, இப்போது நாம் வடக்கே சொல்லலாம், தெற்கே சொல்லலாம், வெளிநாடுகளிலேயும் சொல்லலாம். அன்றைக்கு ஒரு வியப்பான செய்தியை நான் பார்த்தேன். நான் ஒரு வலையொலியிலே பேசிய பேச்சை ஒரு நண்பர் ஒளிபரப்பினார். என்ன வியப்பு என்றால், நான் இந்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு இந்தியில ஒரு எழுத்து கூட தெரியாது. எனக்கு தமிழ் தான் தெரியும், அரைகுறையாக ஆங்கிலம் தெரியும். ஆனால் நான் எனக்கே தெரியாமல் எப்படி இந்தியிலே பேசுகிறேன் என்றால், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கிற செயற்கை நுண்ணறிவு மூலமாக நீங்கள் எந்த மொழியில் பேசினாலும் அதை இன்னொரு மொழியிலே கொண்டு வந்து விடலாம் என்கிற நிலைக்கு வந்திருக்கிறோம். இது வளர்ச்சி தான், ஆனாலும் கொஞ்சம் ஆபத்தான வளர்ச்சி. இந்தியில என்ன பேசுகிறேன் என்று எனக்கே தெரியாது. ஏன் இப்படி பேசினா என்றால் நான் பேசவே இல்லை என்று சொல்ல முடியாது. எனவே அறிவியலினுடைய வளர்ச்சி அதனுடைய உச்சத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அதை நன்மைகளுக்காக, சமூக மாற்றங்களுக்காக பயன்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் இந்த திருவள்ளுவர் திருக்குறள் காணொலியகம் என்கிற அந்த பெயரே நமக்கு மகிழ்ச்சி தருகிறது. அதை தொடங்கி இருக்கிற அனைவருக்கும் மேடையில அண்ணன் முத்துலிங்கம் உட்பட மூத்தவர்கள் பலரும் இருக்கிறார்கள். தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் அன்பு செல்வன் இருக்கிறார். எனவே ஐயா ரத்னவேல் அவர்கள் தமிழ் மீதும் தமிழ் இனத்தின் மீதும் எவ்வளவு பற்றுடையவர் என்பதை நான் அறிவேன். தோழர் கயல் அமர்ந்திருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட ஒரு அரங்கில் அதனை திறந்து வைக்கிற வாய்ப்பையும் பெருமையும் எனக்கு அளித்திருப்பதற்காகவும் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த திருக்குறள் காணொலியகம் வளர வேண்டும், பரவ வேண்டும், நல்ல திருக்குறள் கருத்துக்களை மக்களிடம் பரப்ப வேண்டும் என்கிற என்னுடைய விருப்பத்தை சொல்லி வாய்ப்புக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வேண்டுகோள், என்னுடைய 7 வருஷ முயற்சி இது. 7 வருஷ முயற்சியில் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பட் அது நான் பின்னாடி கூட பேசுகிறேன். ஆனால் இப்போ எம்எல்ஏ அவர்கள் சொன்ன வார்த்தைக்காக ஒரே ஒரு கோரிக்கை. ஐயா, இது நான் கலைஞர் கையால் தான் இது ஓப்பன் பண்ணுன்ற என்னுடைய ஆசை. ஃபர்ஸ்ட் ஏன்னா திருக்குறளுக்கு விளக்க உரை கொடுத்தது ரொம்ப அது கலைஞர் ஐயாவை சேரும். தமிழ் புலவர் அந்த அளவுக்கு அவர் சொல்லலாம். அவர் கையால் திறக்க வைக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. இப்போ அவருடைய சன் நமது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கையால் அடுத்தது இந்த நிகழ்ச்சி நடக்கணுன்றது உங்ககிட்ட ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். அது அந்த கட்சி சார்பாக அவரு இதுக்கு துணையா இருந்து எனக்கு எல்லா சப்போர்ட்டும் செஞ்சு கொடுக்கணும். நன்றி ஐயா. அடுத்தது இதை பத்தி முழு விவரமும் நம்ம குழந்தை அரசன் சார் சொல்லுவார். வணக்கம். எல்லாரும் திருவள்ளுவர் பத்தி ரொம்ப சிறப்பாக பேசிட்டு போயிட்டாங்க. நமக்கு திருவள்ளுவர் பத்தி ரொம்ப திருவள்ளுவர் தெரியும், திருவள்ளுவர் குறள் தெரியாது. ஏன்னா நம்மலாம் சினிமான்றதுனால இப்போ என்னன்னா ஒரே ஒரு உண்மையை தான் சொல்ல போகிறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு காலகட்டத்தில் திருவள்ளுவர் எல்லாருமே மறந்துட்டாங்க. எப்படி யூடியூப் பார்த்தா எந்த ஒரு சூழ்நிலையுமே திருவள்ளுவர் இருக்காருன்னு மறுத்துறது. ஆனால் மக்கள் மத்தியில் திருவள்ளுவர் யாரு அப்படிங்கிற கேட்குற ஒரு சூழ்நிலை உருவாக்கின ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இதையும் பார்ப்பாங்க. சேனலில் நல்லதையும் பார்ப்பாங்க, கெட்டதையும் பார்ப்பாங்க, அனைத்தையும் பார்ப்பாங்க. ஆனால் திருவள்ளுவரை பற்றி இன்னைக்கு 5 மொழியில் இன்னைக்கு உலகமே இது. இப்போ எம்எல்ஏ பேசிட்டாரு, அண்ணன் சிவபாண்டியன் பேசினாரு, அண்ணன் முத்துராமலிங்கம் பேசினார், எல்லாம் பேசினாங்க, எல்லாரும் பேசினாங்க. என்ன காரணம், இன்னைக்கு காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள், இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே மறந்து போகிற காலகட்டத்தில் இன்னைக்கு திருவள்ளுவரை 5 மொழியில் இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஆங்கிலம் தானே, ஆங்கிலம், தமிழ், இத்தனை மொழியில் இன்னைக்கு காலகட்டத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் நம்ம பாராட்டணும். காரணம்னு கேட்டால் இன்னைக்கு சினிமா துறையே மாறி போச்சு. அந்த இதில் சொல்லுவார்ல, சின்னதம்பி படத்தில் சிக்கன் வந்துட்டு சில்லி சிக்கன் வந்து பெப்பர் சில்லி என்னென்னமோ மாறி போச்சுங்கிற மாதிரி எவ்வளவோ மாறி போய் இன்னைக்கு திருவள்ளுவர் பற்றி இன்னைக்கு சிறப்பாக 5 மொழியில் இன்னைக்கு மிகப்பெரிய ஜாமான்களை வச்சு வெளியிட்டிருக்காரு. அதனால அடுத்த ஒரு படம் பேர் அடுத்த படம் நம்ம எடுக்க போகிறது, அடுத்த படமும் எடுக்க போகிற கருங்காலி வீரன்னு இந்த திருவள்ளுவருடைய சப்போர்ட்டோட அவர் அடுத்த இந்த கருங்காலி வீரன்னு எடுத்து பெரிய வெற்றி அடையணும். காரணம் உண்மையிலேயே இன்னைக்கு இருக்கிற 2024 ஒரு திருவள்ளுவரை உருவாக்கி இன்னைக்கு உலகம் முழுக்க பேர் சொல்லி பண்ணுற இந்த வடிவேல் சிவாக்கு எங்கள் தயாரிப்பாளர் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அனைவரும் அடுத்தடுத்து பேசுவாங்க. நன்றி, வணக்கம்.